ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் டியூட்டோரியலில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டில், அதாவது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் பின்னாடி டெக்ஸ்ட்டை எப்படி கொண்டு வரது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது, ஆனால் பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் இல்லை. அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் என்ற இமேஜை வீடியோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோட்டோ ப்ரஷ் டூல் அதை செலக்ட் பண்ணிங்க. ரோட்டோ ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா பெருசு சின்னது இந்த மாதிரி ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போது செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இருந்ததுனாக்கா செலெக்ஷனு, அதுவே மைனஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எங்கே தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. நான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கரெக்டாக இருக்கான்றதுக்கு நான் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் ஃபுல்லாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ்னாக்கா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ரன் ஆகும். இதுவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போது ரன் ஆகி முடிச்சிருச்சு. ரன் ஆகி முடித்த உடனே இந்த பக்கம் உங்களுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வெறும் இமேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போது நான் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரோட்டோ ப்ரஷ்ஷை ஒன்றுத்தில் ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்றுத்தில் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் பேக்ரவுண்டும் இன்னொரு இதில் நம்ம கட் பண்ணது மட்டும் இருக்கும். இப்போது நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். திங்க்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு போய்க்கிறேன். அப்போ தான் அது பேக்ரவுண்டில் போகும். கான்செப்ட் புரியுதில்ல? இப்போது நான் இன்னொரு டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணிக்கிறேன். திங்க் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இவனையும் கரெக்டாக அதோட பேக்ரவுண்டில் நான் கொண்டு போயிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது திங்க்குக்கு ஷேடோ ஆட் பண்ணுறேன். நான் ஷேடோ ஒன்லி கொடுக்குறேன், அதனால் அந்த டெக்ஸ்ட்டு போயிடும். இப்போ நான் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஷேடோவோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் அதோட சாஃப்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாசிட்டிவை நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கும் இந்த டேப் ஷேடோ ஆட் பண்ணி ஷேடோ மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கும் நான் கலர் கொஞ்சம் ஒரு டார்க் கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒப்பாசிட்டி வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே, இப்போது நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி கரெக்டாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நான் இதை இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொசிஷனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பொசிஷனும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் ட்ராக்கர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கேமரா ட்ராக்கர், அதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ப்ளே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.